பெரும்பான்மையான மக்கள் என்ன சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, மெயின் ஃபேட்டி லிவர், லிவர் சிரோசிஸ், லிவர் கம்ப்ளைண்ட் இந்த மாரி 3 விதமான பிரச்சனைகள் நெறைய பேர் சந்திக்கிறத எனக்கு கால் மூலியமாவும், மெசேஜ் மூலியமாவும் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன மாரி உணவுகள் எடுக்கலாம்? என்ன மாரி உணவுகள் எடுக்கக்கூடாது? அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது முதல்ல ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க, கடலெண்ணெய் சம்மந்தப்பட்ட உணவுகள எடுக்கக்கூடாது. கடலெண்ணெய், கடலைக்கொட்டை, கடலைக்காய், கடலக்காய், வேக வச்சது, உரிச்சது எதுவுமே கடலை சம்மந்தப்பட்ட எதுவுமே ஃபேட்டி லிவர் இருக்கவங்க எடுக்கக்கூடாது. 2வது பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் நல்லது தானே, அத எடுத்துக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா தேங்காய் எண்ணெயும் அவங்களுக்கு வந்து லோ டென்சிட்டி ஃபேட், ஹை டென்சிட்டி ஃபேட் அப்படிங்கிற பேஸ்ல கண்டிப்பா செரிக்காது. ஸோ அதுவும் வேண்டாம். அப்ப எண்ணெயில பொரிச்ச உணவே எடுக்கக்கூடாதுன்னா, கண்டிப்பா எடுக்கக்கூடாது. வடை, போண்டா, பஜ்ஜி, மிச்சர், கரோட, தட்டோட, முறுக்கு இதெல்லாம் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வேற என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சாப்பிடக்கூடாத உணவுகள சொல்றேன். அதுக்கப்புறம் கோல்டு வாட்டர், அதாவது ஐஸ் கியூப், நான்வெஜ் ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டு ஐஸ் கியூப் போட்டு ஐஸ் வாட்டர், இல்ல வாங்கி சாப்பிடுற அந்த குடிக்கிற தண்ணியே பார்த்தீங்கன்னா, ஐஸ் வாட்டரா எடுக்கிறது. கண்டிப்பா ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணவே கூடாது. ஐஸ் கியூபு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பிராய்லர் பொரிச்சது, எண்ணெயில பொரிச்சது, 9 மணிக்கு மேல ஹெவியான ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது, மிட்நைட் பிரியாணி கண்டிப்பா இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய உணவுகள். அப்ப வேற என்ன மாரி உணவுகள்லாம் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட்ஸ் நெறைய எடுத்துக்கோங்க. 3/4 வயிறு சாப்பிடுங்க. எக்காரணத்த கொண்டும் 8 ஹவர்ஸ் கண்டிப்பா தூங்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 டம்ளர் ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம்.